هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு தன்மைகளாக நம்முடைய மார்க்கம் அந்த தன்மைகளை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே முதலாவதாக மறதி என்கின்ற அந்த தன்மையை பற்றியும், இரண்டாவதாக இரக்கம் என்கின்ற தன்மையை பற்றியும், மூன்றாவதாக வெட்கம் என்கின்ற தன்மையை பற்றியும், நான்காவதாக ரோஷம் என்கின்ற தன்மையை பற்றியும் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் ஒவ்வொரு மனிதனிடமும் இயற்கையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய கோபம் என்கின்ற அந்த இயற்கை தன்மையை பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தை பற்றி நமக்கு என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கோபப்பட்டார்கள்? அல்லாஹ் தஆலா யார் மீது கோபப்படுகிறான்? இறைவனுடைய கோபம் நம் மீது இறங்கினால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதையெல்லாம் பற்றி நாம் விரிவாக அறியவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் கோபப்படாத எந்த ஒரு மனிதனுமே இருக்க முடியாது. ஒரு மனிதன் அவர் சராசரி மனிதனாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலாவது அவன் செஞ்சிருப்பான், கோபப்பட்டிருப்பான். எவ்வளவு சார்பான மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தன்மை செய்து இருக்குது. நம்முடைய மார்க்கம் நாம் எந்தெந்த இடத்தில் கோபப்பட வேண்டும், எங்கெல்லாம் கோபப்படக்கூடாது என்பதை நமக்கு மிக தெளிவாக அற்புதமாக அறிவித்து காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்திலே 37வது வசனத்தை அல்லாஹ் கூறும்போது, மூமின்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான காரியங்களையும் தவிர்த்து கொள்வார்கள். மூமின்களுக்கு சின்ன சின்ன பாவம் ஏற்படும், ஆனால் ஒரு மூமினிடம் பெரும் பாவம் செய்யாது, பெரும்பாலும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதுபோன்று மானக்கேடான காரியங்களை ஒன்று செய்ய மாட்டார், ஒரு மூமின் செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அவர்கள் கோபப்பட்டால் உடனே செய்வார், அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மூமினுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டால் உடனே அவர்கள் செய்வாங்க, மன்னிப்பு கேட்பார்கள், இறைவனை நோக்கி திரும்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த கோபம் என்ற தன்மை அல்லாஹ் இருக்கக்கூடிய தன்மை. பெரும்பாலும் இந்த கோபத்தை தன்மைக்கு பார்க்க இது நம்ம கெட்ட விளைவை தான் செய்யும், ஏற்படுது. கோபத்துல தான் அவன் செய்வோம், எதை பேசக்கூடாது அதை பேசிடுவோம், அதுக்குள்ள அவன் செய்வோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்தித்த பிறகு நம்ம கோபப்பட்டு கோபப்படாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு செய்வோம், வருத்தப்படுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகள்ல இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நமக்கு உத்தரவு போடுறாங்க. கோபம் வராமல் இருக்காது, கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு மூமின் என்ன செய்யணும்? இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரியில் 6116வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் கூறுகிறார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, குத்து சண்டை போட்டு எதிரியை வீழ்த்தக்கூடியவன் வீரன் கிடையாது. நம்ம வீரன் யாரை சொல்லுவோம்? 2 பேர் சண்டை போடும்போது யார் எதிரியை அடித்து வீழ்த்துகின்றானோ அவனை நாம் வீரன் என்று சொல்லுவோம். அவன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, குத்து சண்டையில் ஜெயிப்பவன் வீரன் கிடையாது. இன்னமும் ஷதீது எவ்ரிக்கு நஷ்டம்
ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை செய்யணும், ஒரு மூவியத்தை எடுக்க வேண்டும். அதை போன்று இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். புகாரில் 6116 செய்தியை பதிவு செய்யப்பட்டு ஒரு மனிதர் நபிகள் நாயகம் வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுசினி, எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க, எனக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தாவலம், நீ கோபப்படாதேங்கிறார். அதுக்கு அல்லாஹ் சொல்றே இன்னொரு உபதேசம் பண்ணுங்கிறார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தாவலம், நீ கோபப்படாதேங்கிறார். அவர் விடல, அல்லாஹ் சொல்றே இன்னொரு உபதேசம் பண்ணுங்கிறார். வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சு அவர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, லா தாவலம், நீ செய்யாத, கோபப்படாதே அப்படிங்கிறார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி மீண்டும் மீண்டும் வேற ஏதாவது ஒரு அறிவுரை நபிகள் நாயகம் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது கூட நபிகள் நாயகம் 3 தடவை என்ன சொல்றாங்க, நீங்க கோபப்படாதீங்க, நீங்க கோபப்படாதீங்கன்னு சொல்றாங்கன்னா இந்த தன்மை நமக்கு என்ன செய்யும், பெரும்பாலும் பாதிப்புதான் நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். அது போல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் தப்ரானில பதிவு செய்யப்பட்டு ஒரு சஹாபி அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் வந்தார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, துல்லனி அலா அமலி யுதுஹினி அஜன்னா, என்ற சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நீங்க சொல்லுங்க. அவர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா தாவலம், வலக்கு ஜன்னா, வலக்கு ஜன்னா, நீ கோபப்படாத உனக்கு என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்குது. உன்னுடைய வாழ்நாள்ல நீ கோபத்தை கட்டுப்படுத்தி பழகிக்கொள், அதன் காரணம் என்ன போய் சேர்ந்துடலாம், சொர்க்கத்தை போய் சேர்ந்துடலாம். என்ன காரணம், நாம் நரகத்தில் போய் சேர்வதற்கு அதிகமான காரணம் நம்ம நாக்கலாம். நான் சொல்லி காட்டார், மை எவ்வளவு மாவையில ஏகி மாவையில விஜயகி அதுவும் சேர்த்தான். எவ்வளவன் தன்னுடைய 2 தொழில்களுக்கு மத்தியில் உள்ளதையும் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த 2ஐயும் பாதுகாக்க கட்டுப்பட்டு போய் சேர்ந்துருவோம், சொர்க்கத்துல போய் சேர்ந்துருவோம். அப்ப நாம நரகத்துக்கு போறது காரணம் எது, நம்முடைய நாக்கு தான் அதிகமா நரகத்துல உண்மை செய்து சேர்க்குது. இந்த நாக்கு எப்ப ரொம்ப தப்பான வார்த்தையை பேசும், நாம எப்ப அதிகமா திட்டுவோம், நாம எப்ப வரம்பு மீறி பேசுவோம், நாம எப்ப நம்முடைய ஒரு இடத்தில் நாம் பேசுவோம். என்னைக்கு கோபம் கட்டுப்படுத்தா போதும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையோ அப்ப நம்ம செய்வோம், அதிகமான தவறான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், கேள்வி இருக்க வார்த்தைகளை பேசி நாம பேசிடுவோம். அந்த மாதிரி பேசுவோம், எங்க போய் சேர்ந்துருவோம், நரகத்தை போய் சேர்ந்துருவோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நீ கோபப்படாத, உனக்கு என்ன இருக்குது, சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு உரையாற்றும் போது மூமின்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வார். அவங்க சொல்லுவது சொல்வாங்க, பார்த்தவர்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டாதீர்கள், வலாதலாவரும் ஒருவரை பற்றி ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள், வலாதவாதரும் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். நபிகள் கோபத்தையும் சொல்லி காட்டார். வலாத ஆசரும் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அடிப்படையில் நண்பர்களாக செய்துவிடுங்கள், மாறிவிடுங்கள். அது நபிகள் உபதேசம் செய்தார். இந்த உபதேசத்துல அவங்க எதையெல்லாம் கூட சொல்லி காட்டுறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பரவ மாட்டாங்க, ஒருவரை பற்றி ஒருவர் நீங்க துருவி துருவி ஆராயாதீர்கள். அதுல முக்கியமான அம்சம் எது, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதீங்க, கோபம் கொள்ளாதீர்கள். அது சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த கோபம் என்பது கெட்ட ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துவதனால் நாம கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம செய்வோம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மூணு கோபப்படாமல் இருக்கக்கூடாது. கோபம் எங்க ஏற்படணும், எந்தெந்த இடத்துல நபிகள் நாயகம் கோபப்பட்டாங்களோ அந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணும், கோபம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்டால் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யுது, நன்மை இருக்கு. அப்ப நான் அதான் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி ஆபத்தை பதிவு செய்யப்பட்டு மண் ஆழ்த்தார் இல்லா, மகன் இல்லா, ஆழ்த்தல் இல்லா, அமுதல் இல்லா, மக்கள் இஷ்டத்துக்குள்ள நீமா. ஒருவர் தர்மம் செய்யலாம், யார் காணி கொடுக்கிறான், அல்லாஹ் காணி கொடுக்கிறான். யார் அல்லாஹ் காணி கொடுக்கிறான். ஒரு ஆளுக்கு மகன் இல்லா, ஒருவர் ஒரு ஆள் கொடுக்கறது தடுக்கிறாங்க, அவங்க கொடுக்காத
இந்த மாதிரி கொடுக்கலாம் தடுக்கலாம். யாருக்காண்டி தடுக்கலாம்? அல்லாஹ்காண்டி தடுக்கலாம். சில வழிகட்ட அமைப்புகள் செய்வாங்க, ரமலான் மாதத்தை பயன்படுத்தி அவங்க மக்களுக்கு வசூல் பண்ண வருவாங்க. நமக்கு தெரியும் இவன் மக்களுக்கு வசூல் பண்ணி இவன் தப்பான வார்த்தைகள் செய்வான், பயன்படுத்துவான். அப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்காதே தடுக்கிறோம். யாருக்காண்டி தடுக்கிறோம்? வேற எந்த நோக்கம் கிடையாது. இவன் மார்க்கத்துக்கு மாற்றமா பயன்படுத்துவான், அல்லாஹ்காண்டி தடுக்கிறோம். நம்ம அல்லாஹ்காண்டி கொடுக்கிறான், ஒரு இன்னொரு பொருட்களை அல்லாஹ்காண்டி தடுக்கிறோம். வேற நோக்கம் நம்ம தடுத்தே தடுக்கணும், அல்லாஹ்வுக்காக நம்ம செய்ய தடுக்கணும். அல்லாஹ்வுக்காக தடுக்கின்றார். அகப்பன் என்றார் அல்லாஹ்வுக்காண்டி ஒருவனை நேசிக்கின்றார். அபுபக்கர் என்றார் அல்லாஹ்வுக்காண்டி ஒருவன் மீது கோபப்படுகின்றான். ஃபகத் இஸ்தக்பல் ஈமான், இவனுடைய ஈமான் தான் முழுமையடைந்த ஈமான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையடைந்த ஈமான் எதோடான்னு சொல்லி காட்டுறாங்க. நீ அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தா, அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்பதை தடுத்தால், அல்லாஹ்வுக்காண்டி நேசித்தால், அல்லாஹ்வுக்காண்டி கோபம் கொண்டால் அவனுடைய ஈமான் வந்து முழுமையடைந்த ஈமான். அப்ப நம்முடைய கோபம், அந்த கோபம் ஏற்படணும். யாருக்காண்டி ஏற்படணும்? அல்லாஹ்வுக்காக நம்முடைய கோபம் செய்யணும், ஏற்படும். அல்லாஹ்வுக்காக நம்முடைய கோபம் ஏற்படுன்னு வச்சுக்கிறீங்க. இது வந்து நமக்கு முழுமையடைந்த ஈமான் நமக்கு என்ன செய்யும்? பெற்று தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபப்பட்ட இடம், அவங்க வாழ்நாளுக்கு நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு 60 இடம் அவங்க செஞ்சிருக்காங்க, கோபப்பட்டிருக்காங்க. இந்த 60 நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் செய்யும். நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. நபிகள் போர்க்களத்தில் சந்திச்சாங்க, போர்க்களத்தில் அவங்க பண்ற கோபம், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வந்து அவங்க எந்த இடத்துல கோபப்பட்டிருக்காங்களோ அந்த மாதிரி காட்சிகளை நாம் காணும்போது நாம் இந்த கோபத்தை வெளிப்படுத்துவேன், நபிகளை வெளிப்படுத்துற மாதிரி. அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் இது போன்ற காட்சிகளை பார்க்கும்போது நாம் அதை பாராட்டக்கூடிய மக்களா இருக்கிறோம். நாம வந்து அதை கண்டும் காணாது செல்லக்கூடிய மக்களா இருக்கிறோம். நபிகளை ஸல்லல்லாஹு கோபப்பட்ட இடத்துல முக்கியமான ஒரு இடம் எது? நாம புகாரத்தை பார்க்கிறோம். நபிகளை ஸல்லல்லாஹு வந்து சஹாபாக்களுக்கு வணக்க வழிபாடுகளை கட்டளையிட்டார். நாம் உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மார்க்கத்தில் இருக்குது. நம்ம காதால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்கு. நம்ம உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தொழுக நம்ம உடலால் செய்யறோம், நோன்பு நாம செய்யறோம், நம்ம உடலை செய்யறோம். அதே மாதிரி ஹஜ்ஜிங்கிற வணக்கம் இருக்குது. இது உடலை பயன்படுத்தி செய்யறோம், நம்ம செய்யறோம், காதை பயன்படுத்தி செய்யறோம். சில வணக்க வழிபாடு காதை வச்சு மட்டும் நம்ம செய்வோம். ஜகாத் கொடுக்கிறோம், தர்மம் செய்யறோம், இல்ல காதை வச்சு கூட நம்ம செய்யறோம். இந்த மாதிரி மார்க்கத்துல வந்து உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்குது, காசை வைத்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் செய்தி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகளை சொன்னாங்கன்னா அவங்க சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு தான் செய்யணும். இது மார்க்கத்துல வந்து நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. நம்ம சக்திக்கு மேல் செய்யக்கூடாது, எதையும் நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இதை விளங்காம இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதா அமலவும் அறமான நிமா இருக்கும். அவங்க போய் நல்ல காரியங்களை சாதாரண கட்டளையிட்டார். அவர்களுக்கு எது சக்திக்கு உட்பட்டதோ அந்த மாதிரி காரியங்களை செய்வதற்கு தான் செய்வாங்க, கட்டளையிடுவார்கள். அதாவது நபிகள் சொல்றாங்க, நாம சொல்லுவோம்னா கால் எடுத்த கால் நீங்க முடியாத அளவுக்கு நீங்க தோணும் கிடையாது, அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு மாற்றம் சொல்லி காட்டுது? ரொம்ப தூக்கம் நேரத்துன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க தொழாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு ஆளுக்கு தூக்கம் படத்தை கலைக்கிட்டு இருக்குது, கடுமையா பசியோடு இருக்கிறாரு, இந்த மாதிரி நேரத்தில் தொழக்கூடாது. இஸ்லாம் சொல்லி காட்டுது, நாம தொழும் போது அல்லாஹ் நிம்மதியா நம்ம செய்யணும், நிறைய கூடும். ஒரு ஆள் செய்யறாரு, கடுமையான தூக்கத்தோட நிற்கிறாரு, இவரால் தொழ முடியுமா? வேலைக்கு தன்னை தானே வசதிக்கிட்டு தொழில் தூங்குவதை செய்யல, அந்த தொழில் செய்யாது, தொழுகையை இருக்காது. கடுமையான பசியோடு இருக்கிறாரு, அதை தக்பீர் கட்டின பிறகு திடீர்னு வயதை போட்டு வச்சுக்கிடுங்க, தக்பீரை அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். அப்ப நாம போட்டு எப்படா முடிக்க போறோம், இமாம திருத்தி நம்ம செய்வோம். தக்பீர் கட்டிட்டு இருக்கும்போது முடிக்க மாட்டேங்கான அப்ப மாட்ட செய்வோம், ரொம்ப நீட்டி போகுவாரு, நம்ம என்ன செய்யும், ரொம்ப தர்ம சங்கரமா ஆயிடும். அப்ப இந்த மாதிரி காலையில் இஸ்லாம் சொல்லி காட்டுது, நாம தொகையை முடிச்சுட்டு பின்னாடி சப்போர்ட் வச்சு என்ன செய்யலாம், போய்கிட்டே இருக்கலாம். அது மாட்டுக்கு நிர்பந்தம், நிர்பந்தத்துல வந்து நீங்க ஒரு சப்போர்ட் வழியே இல்லை, முன்னாடி கிராஸ் பண்ண போகணும்னா பள்ளியாக ஆசையா இருக்கிறாரு. நம்ம சப்பாவை பார்த்துருக்க நம்ம ஊர்ல அப்ப வழி ஒன்று சப்பை இப்படி பிரிச்சுட்டு போக
வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. வேற வழியே கிடையாது. முடியல கொஞ்சம் சப்போர்ட் செய்யலாம். வேலைக்கு கிளாஸ் பண்ணி போயிடலாம். காவல்துறையாளர்கள் பரவா கொடுக்குறாங்க. சில நேரங்களில் காவல்துறையாளர் உள்ள ஆயிரக்கணக்கான சம்பவம் நிற்கும். ஒரு ஆளுக்கு முன்னாடி இருக்கும் வந்து வச்சுக்கிறீங்க, எல்லாரையும் பிரிச்சு தோல்ல வந்து போய் போக முடியுமா? அப்ப முன்னாடி கிளாஸ் பண்ண வேண்டியது விருப்பம் ஏற்பட்டார். அதனால மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, கிளாஸ் பண்ணக்கூடாது. அப்ப இஸ்லாம் வந்து எந்த ஒரு செயலையும் சக்திக்கு மீறி செயலை செய்ய நமக்கு சொல்ல. அப்ப இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்ல சகாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னா லஸ்னாக ஹையத்தி, நாங்கள் வந்து உங்களை மாதிரி கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு தொழுகை எடுத்துட்டாலும் நார்மலா இருப்பாங்க. எந்த ஒன்றையும் வசம்புள்ளியில சொல்ல போக மாட்டாங்க. அதவே நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. நல்ல காரியங்களை வந்து தன்னை மீறி செய்யவும் மாட்டாங்க, சக்திக்கு மீறி செய்யவும் மாட்டாங்க. நார்மலா இருப்பாங்க. அவர் சகாபாக்கள் சூழ்நிலை நடைமுறையை பார்க்கிறாங்க. நம்ம தான் நினைப்போம், ஒரு பெரிய ஒரு அல்லாமா முல்லான்னு சொன்னா நம்மளுக்கு எக்ஸப்ஷன் கேட்டாக இருக்கும். நம்ம நினைப்போம் அல்லாமா முல்லா எப்போ எஸ்பி ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அல்லாமா முல்லா செய்யணும், அவரு வந்து நம்மை எப்போ ஓடிட்டே இருக்கணும், நாம குரான் ஓட மாட்டோம், அவருக்கு செய்யணும், குரான் ஓடணும். இப்ப நம்ம எதிர்பார்ப்போம் எல்லா மக்களும் எல்லா மதத்திலையும் பார்க்க. ஒரு சாமியார் சொன்னா தன்னை விட என்ன செய்யணும், உயர்ந்தவனா இருக்கணும், நம்மை விட அவங்க வணக்க வழிபாடுகள்ல வந்து மூலக்கு உயர்வா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை வந்து சகாபாக்கள் நோட்டமிட்டாங்க. நோட்டமிட்டா இந்த மற்ற மதங்கள்ல எப்படி அந்த சாமியாரை பார்க்கிறாங்களோ, சாமியார் நடிக்கிறாங்களோ, அந்த நடைமுறை இல்ல. அவங்க இரவு தொழுகிறாங்க, தூங்கவும் செய்யறாங்க, சுண்ணத்தான் நோம்பு வைக்கவும் செய்யறாங்க, சில நாட்கள்ல நோம்பு விடவும் செய்யறாங்க, மனை மாணவரோடு இந்த ஈடுபடவும் செய்யறாங்க. பெரும்பாலும் எல்லா மதத்தையும் நினைப்பாங்க, ஒரு துறவி கடவுளுக்கு நேரம் சொன்னால் அவர்கள் வந்து கல்யாணம் முடிக்க கூட நினைப்பாங்க. நபிகள் நாயகம் ஒன்றுக்கு 13 கல்யாணம் செய்யறாங்க, முடிச்சு வாங்குறாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவு போடுறாங்க. என்ன முடிவு போடுறாங்க, நபிகள் நாயகம் அவங்க பார்க்கும்போது இவர் கற்பனை பண்ற அளவுக்கு இல்ல. அப்ப அவங்க ஒரு அவங்க கற்பனை பண்றாங்க. ஒரு ஆயத்து நபிகள் நபியே எல்லாம் உலக மாத சட்டமின் ரத்தி கொண்டாட்டாக்கு அந்த ஒவ்வொரு முன்பாவங்களை மன்னித்து விட்டான், ஒவ்வொரு பின்பாவங்களை மன்னித்து விட்டான். அதுக்குறாங்க ஒரு ஆயத்து. அப்போ சகாபாக்கள் நபிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னா லஸ்னாக ஹையத், நாங்கள் வந்து உங்களை மாதிரி கிடையாது. யார் சொல்றார், அது முஸ்லிம்களுக்கு நாங்கள் சட்டமின் தம்பி ஒவ்வொரு ஒவ்வொரு முன்பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு, ஒவ்வொரு பின்பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு. நீங்க கம்மியா போவீங்க, நீங்க கம்மியா வாங்குவீங்க, நீங்க செய்வீங்க, அப்படி இருப்பீங்க. நாங்க ஒவ்வொரு இருக்கிறோம், நாங்க தான் பாவப்பட்ட ஆத்மாக்கள், நாங்கள் செய்வோம் நிறைய குணம். அல்லாஹ் நம்பிக்கிறீங்க, நாங்க நைட்ல தூங்கவே மாட்டோம், நாங்க கல்யாணம் முடிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க சொல்றா. இப்ப நபிகள் என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு ஹத்தா எவ்வளவு வரமுடி வச்சு நபிகள் நாயகத்துடைய முகத்துல வந்து கோபம், அவங்க கோபப்படுவதை தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, கடுமையா கோபப்படுறாங்க. நபிகள் நாயகம் கோபப்படுறாங்க. பல நேரங்களில் கோபம் வந்து முகத்துல தெரியாது, உள்ளத்துல செஞ்சுவாங்க, கோபத்தை அழைக்கலாம். இந்த இடம் எப்படிப்பட்டிருக்கோம், கோபத்தை வந்து வெளியே காட்டாங்க. வெளியே காட்ட சொல்றாங்க, இன்னும் அல்லாவுக்கும் அளவுக்கும் பில்லாயாங்க. எப்போ உங்களை அல்லாவை ரொம்ப பயப்படக்கூடியவனா, அல்லாவை பற்றி ரொம்ப தெரிஞ்சவனா. அப்ப அல்லாவை பற்றி ஒரு ஆளுக்கு வந்து ஒருவனை பற்றி ரொம்ப தெரியுமோ, அவன் எதை விரும்புவான், அவன் விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப பயப்படக்கூடியது தெரியும். அது நபியை நான் சொல்லி காட்டாங்க. என்னை விட நீங்க அல்லா பயந்துருவீங்களா? இந்த உலகத்துல நபிகள் நாயகத்துக்கு மேல யாரும் அல்லா பயப்பட முடியுமா? நபிகள் நாயகத்துக்கு மேல யாரும் அல்லா தெரிய முடியுமா? அல்லாஹ் ரொம்ப உலகத்திலேயே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவங்க நபிகள் நாயகம். ரொம்ப பயப்படக்கூடிய நபிகள் நாயகம் வந்து நைட்ல துரோகமும் செய்யறாங்க, தூக்கமும் செய்யறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப அமல் செய்யணும். யாருக்கு ரொம்ப பயம் இருந்ததோ அவன் ரொம்ப விசுவாசியா இருப்பான். யார் ரொம்ப தெரிஞ்சவனோ அவன் என்ன செய்வான், ரொம்ப கருணை பண்ணுவான். இந்த உலகத்துல ரொம்ப தெரிஞ்சவனா, ரொம்ப தெரிஞ்சவன் நான் வந்து என்ன செய்யறேன், நைட்ல துரோகமும் செய்யறேன், தூக்கமும் செய்யறேன், கலைச்ச சொல்ல. நான் வந்து நோம்பு நாட்கள்ல சுண்ணத்தான் நோம்பு வைக்கவும் செய்யறேன், நோம்பு விடவும் செய்யறேன். நான் வந்து மலை மாணவனோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன். அப்ப அவன் வழிதான் சுண்ணத்தி நீ என்னுடைய இந்த வழிமுறையை எவன் புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது. அவன் இஸ்லாம் நபிகளாக எதிர்க்க தேவைப்படுறாங்க. யார் மார்க்கம் என்ற பெயர்ல தன்னை தானே வந்தி கொள்றானோ,
கடமையை செய்யாம இருக்கிறோம், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்கிறோம், இந்த இடம் நம்ம கோவப்படும். உடம்பு செய்யலாம், மார்க்கோட மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருக்காங்க, நாம அவரை தியாகி பட்டம் கொடுக்கிறோம். அவர் எப்ப பார்த்தாலும் தர்காவே கிளம்பாரு, தர்கா என்பது வருகிறது. அவர் எப்ப பார்த்தாலும் 4 நாள் ஜமாத்துக்கு போவாரு, அல்லாஹ்காண்டி தியாகம் செஞ்சாரு, ரொம்ப வைரத்தியான. இது என்ன மாதிரி மார்க்கப்பட்டே கிடையாது. இது மார்க்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுதான் நடக்கிறது. மார்க்கப்பட்டு அல்லாஹ் சொல்லுவது மாற்றமாக எப்படி மார்க்கப்பட்டாலும் தன்னுடைய ஒரு ஆள் நைட்டு தூங்காம இருக்கிறாரு, ஒரு நாளும் நோவு வைக்கிறார், இது எப்படி மார்க்கப்பட்டாலும் மார்க்கப்பட்டு என்பது அல்லாஹ் சொல்லுமா நடக்கும். சம்பவத்தை பார்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சல்மான் ரலியல்லாஹு வந்து மக்காவுக்கு மதீனா ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. இந்த ஒவ்வொரு சஹாபியையும் மக்காவிலிருந்து வந்து ஒவ்வொரு சஹாபியையும் மதீனாவில் ஒரு சஹாபி லிங்க் பண்ணி விடுறாங்க. அவர் கவனிக்க வேண்டிய குடும்பம் அவங்களுக்கு உள்ளது. அவர் சல்மான் பாசி ரலியல்லாஹு அவர் வந்து அபூ தர்தாவுடைய பொறுப்புல வர்றாங்க. அபூ தர்தா வீட்டுல போய் இவங்க தங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்ப இந்த சல்மான் ரலியல்லாஹு செய்யறாங்க, அபூ தர்தா வீட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் போது அவங்க மனைவியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவங்க மனைவி எப்படி இருந்தாங்க, அழுக்கழிச்சு ஆட தலை வந்து ரொம்ப கொடையை போட்டு கணவனுக்காக அலங்கரிக்க வேண்டும், அந்த மாதிரி இல்லாம ரொம்ப பெருச்சு போய் அழுக்கழிச்சு ஆடையோட அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த சகாதி செய்யறாங்க, அவங்க அபூ தர்தாவுடைய மனைவியை வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அலங்கரிக்கவே மாட்டேங்கிறீங்க, அழுக்கழிச்சு ஆடையோடு இருக்கிறீங்க, ரொம்ப பெருச்சு இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க இறைமலை காயா சொல்றாங்க, உங்க தோழருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அவருக்கு வந்து உலகத்துல எந்த தேவையுமே கிடையாது அப்படிங்கிறத இறைமலை காயா சொல்றாங்க. அப்போ இவர் தெரிஞ்சு சல்மான் தெரிஞ்சுவாரா, இவர் வந்து ஆள் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் என்ன செய்யறாங்க, தகஜ தோழருக்காண்டி அவரு கைக்குள்ள ஒரு நோம்பு வைக்கிறார். நோம்பு திறந்த உடனே அவரை பண்றாரு, இசா தொலை முடிஞ்சிட்டு இவர் சல்மான் ரலியல்லாஹு தூங்க போறாங்க. அவர் வந்து தோலை போற முடிச்சு இருக்கிற தூங்கு அப்படிங்கிறார். அவன் அம்மாவை கலக்கிறியா, நீ தூங்குமா, அவர் சிலர் இவருடைய தாக்க முடியாம தூங்கிடுறார். அதிகால நேரத்தில் இருந்து சகல் நேரத்தில் இருந்து ரஜுகள் செய்றாங்க, தகஜ தொழுகிறார். அதுக்கு அவரு நோம்பு வைக்க போற, இவர் சுண்ணத்தான் நீ நோம்பு வைக்க தெரிஞ்சு அல்லாஹ் நோம்பு வைக்க விட மாட்டேங்க, வைக்காம தடுக்கிறாரு. அப்போ இந்த செய்றாரு, அபூ தர்தா வந்து கடுமையா கோவப்படல, என்னடா நபிகள் நாயகம் நம்மளோட ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்க, அவர் நல்லவரா இருப்பான்னு பார்த்தா நம்ம தூங்க வைக்கிறாரு, தொலை விட மாட்டேங்கிறாரு, நம்ம நோம்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு, அவர் அவரோட உட்கார்ந்து சாப்பிட சொல்றாரு. இவரு அவருக்கு டென்ஷன், ரசூலாவை போய் இவரை பத்தி ரிப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவர் நல்ல ஒரு பாத்திரம் செய்யறாரு, மறுநாள் பிடிச்ச உடனே ரசூலாவை போற, ரசூலாவை போய் ரசூலா நீங்க ஒரு ஆளை போய் சேர்த்து வச்சீங்க, அந்த மாதிரி அவன் தூங்குற பிரச்சனை இல்லை, என்னை கோபம் செய்யறாரு, தூங்க வைக்கிறாரு, நான் நோம்பு வைக்க என்ன செய்யறாரு, என்ன சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ரசூலா வந்து சல்மானுக்கு தோசை சொல்றாருன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாரு. அவன் நபியா சொல்லி காட்டுறாங்க, சதப்ப சல்மான், சல்மான் உண்மையை தான் சொன்னாரு, சல்மான் தப்பாக சொன்னாரு. நபியா சொல்றாங்க, இன்னொரு ஐவிக்கு அமைக்க ஆகா, நீ உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதை நீ செய். இன்னொரு ஜசனிக்கு அழைக்க ஆகா, நீ உன்னுடைய உணவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நீ செய். இன்னொரு சவுதிக்கு அழைக்க ஆகா, நீ உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நீ செய். இன்னொரு அழிக்க அழைக்க ஆகா, நீ உன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நீ செய். இன்னொரு ரப்பிக்கு அழைக்க ஆகா, நீ உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை நீ செய். யார் யாருக்கு என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை நீ செய் அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்ன கிடையாது, இவங்க சொல்ற மாதிரி காலை செடியை கண்டே ரவானே போவாங்க பார்க்க. இஸ்லாம் என்ன காட்டுறாங்க, இவங்க யாரும் வந்து ரொம்ப தூக்கி பேசுவாங்க, சடமர்த்தான பெரிய அவுளியா பக்தரா ஆகுவாங்க. சடமர்த்தா எப்படி அவுளியா பக்தரி, இந்த பாபாஜி மர்த்தாங்க அழைக்க வச்சிருக்காங்க இல்லையா, இவங்க என்ன செய்யறாங்க வந்து பெரிய பக்திமான நினைக்கிறாங்க. இது என்ன இவங்க வந்து இவங்க கல்யாணம் பண்ணலையா, இவங்க எப்போதும் செய்வாங்க, உலகத்தை தோண்டு போயிட்டாங்க, உலகத்தை தொடர்ந்தவனா கஞ்சா அடிக்கிறவன், அந்த மத்து குடிச்சவன் இருக்கிறவன், இவங்க உலகத்தை தொடர்ந்தவங்களா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இது யாருக்கு மதிப்பு இருக்குன்னு தெரியாது. இன்னும் இஸ்லாமிய சமுதாயத்துல கரெக்டா அல்லாஹ் சொல்லி மனை மக்களோட
கவனிச்சு பிள்ளைகளை கவனிச்சு அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு இப்படி வாழ்றவங்க உண்மையான பூமி. இவர் தான் அல்லாஹ் நிறைய கூலி இருக்குது இஸ்லாமிய அடிப்படையில. இன்னைக்கு இவங்க யாரும் பெரிய மகான் நினைக்கிறாங்க. எவன் இஸ்லாமிய பிறந்த வந்து அப்பா உலகத்தை தொடர்ந்து போனன்னு சொல்றாங்க, அவங்க பெரிய ஒரு பக்திமான் நினைக்கிறாங்க. நம்ம ஊரோட தலைவாதிகளை பார்க்கலாம். ஏதாவது ஒரு குழுல போய் பையன் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட கதை வேட்டையை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து அந்த வேட்டையை கொடுத்து இங்கே தோறாங்க. தயார் போற வேட்டையை கொடுத்துக்கிட்டு இங்கே தோற ஆட்களை பார்க்கணும். சரியான மென்டலா இருப்பாங்க போது. அவங்க இங்க எந்த வேட்டி எதுக்கு அந்த வேட்டையை கொடுக்கல? ஒரு மாதிரி கதை வேட்டையை கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எதுக்கு அந்த வேட்டி? அவர் உலகத்தை தோன்றுட்டாங்க, பற்றற்று வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவர் உலகத்துக்கு மேல பற்று இல்லையா? உலகத்துக்கு மேல பற்று இல்லாம நீங்க இருந்தா நீ உண்மையான முஸ்லீம் கிடையாது. அது நிறைய என்ன செய்வாங்க, கோவப்படுறாங்க. அதனால சம்பவத்தை பார்க்கிறோம். அப்துல்லா இவர் வந்து ரொம்ப இளைஞரா இருக்காரு. இவர் எனி டைம் என்ன செய்யுது, குரான ஓடுது. குரான ஓடுனா அவங்க நார்மலா இருப்பாங்க. நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் குரான ஓடிட்டு இருக்காங்க. தப்லீக் ஜமாத்துல போய் மென்டலான ஆளுநரா இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் தப்லீக் ஜமாத்துல போய் மென்டல் ஆகி கடையில் என்னாச்சு, ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து கத்து போவாங்க, அப்படி போவாங்க, இப்படி அப்படி புறம்பி இருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்பா ஒரு இளைஞர் சொன்னா சமுதாயத்தை கவனிக்கணும். சமுதாயத்தை எவ்வளவு அக்கிரமம் நடக்குது, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக என்னென்ன நடக்குது, அதுக்காண்டி நாம பாடுபடணும். சமுதாயத்துல பல்வேறு சூழ்நிலை கவனிக்கிறதா இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை நீ படிக்கிறியா, பள்ளிக்கூடம் பள்ளி வாசல் வீடு எப்படி இருக்க தந்தைகளை சொல்லி தரக்கூடிய பாடம் எப்படி படிப்பாங்க? வேற எங்கேயும் போயிடாத, காலையில இருந்து பத்திரிகையை பார்க்கிறாங்க, செய்தியை பார்க்கிறாங்க, உலக நடப்பை தெரிஞ்சுறாங்க. தேர்தல் வந்தா எவன் ஜெயிச்சா எவன் தோற்றான் பார்க்கிறாங்க. எதை நீ கவனிக்காது, அதெல்லாம் செய்தான், அதெல்லாம் வரான். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வீடு பள்ளிவாசல் பள்ளிக்கணும் எப்படி இருக்கணும்? படிக்கிற காலத்துல படிச்சு வேலை படிக்கணும் எப்படி இருக்கணுமா? ஆபீஸ் வீடு பள்ளிவாசல் இப்படிதான் இருக்கணும். தப்லீக்ல உள்ள எனக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்த போல தப்லீக் கொள்ளு. அதுதான் நிறைய விமர்சனம் பண்ண வேண்டியது. பல வராங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பக்தி மார்க்கத்துல போறாங்க பாருங்க. கௌரி மாதிரி போறவங்க திருப்தி வந்துடுவாங்க. இந்த பக்தி மார்க்கத்துல போறவங்க பெரும்பாலும் திருத்த வாய்ப்பு கிடையாது. இவன் சரிக்காக பக்தியில போறாங்க, இவன் தப்லீக்ல பக்தியில போறாங்களோ இவங்க வந்து திருத்தத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம போய் சொன்னா அவன் வந்து ஈமானுக்கு பாதிப்பா இருக்காங்க. இஸ்லாம் நம்ம தொழில் இந்த போடக்கூடிய கான்செப்ட் இருக்காங்க. இது நபிகள் சொன்ன கான்செப்ட், குர்ஆன் சுன்னால நடக்குது. அப்ப இந்த மாதிரி என்ன எழுதி இவங்க போதிக்கிறாங்க, நீ படிச்சு முடிச்சிட்டியா, வேலை பார்க்கணும், ஆபீஸுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், பள்ளிவாசல் இருக்கும், வேற எதுவும் நீ கவனிக்க கூடாது. தப்லீக்ல ஆகிறவங்க பாருங்க, கரெக்டா பெரிய வேலை இருப்பாங்க. அவன் வேலையை பார்ப்பான், பள்ளிவாசல் இருப்பான், வீட்டுக்கு போகணும். சமுதாயத்தில் என்ன நடக்குது, என்ன ஆட்சி, எங்க சில மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அங்க அடிச்சு போட்டாங்க, முடிச்சு போட்டாங்க, அதை கவனிக்கிறேங்க. அந்த அக்கறை செய்யற அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்படி ஒரு மார்க்க இஸ்லாம் சொல்லுதா? அப்ப அந்த அப்துல்லா என்ன பண்றாரு, அவர் வந்து எனி டைம் குர்ஆன் ஓடிக்கிட்டே இருக்குது, அவர் வந்து ஒரே தொழுதுகிட்டே இருக்குது. அப்போ அவர் என்ன பண்றாங்க, வாப்பா இவருக்கு ஒரு கான்செப்ட் கூட செஞ்சிடும். சரியா அப்துல்லா என்ன பண்றாரு, பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. கல்யாணத்தை பண்ணி வச்சா இவர் வந்து கல்யாணம் முடிச்சிருக்க, நம்ம என்ன கல்யாணம் முடிச்சா எப்படி நடக்கணும் அது கூட தெரியாம செய்யறாரு. இவர் தான் தக்பீர்கள் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ தாத்தா வந்து கேட்கிறாரு, என்ன ஆச்சுன்னு மறுபோது இலக்கியமானு சொல்றாங்க. அவரும் திரையை விளக்கவே மாட்டாரு, திரையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்றாரு, தாராபுரா போய் ரசூல்லா போய் முறையிடுறான். ரசூல்லா என் பையன் ஆள் சரியில்லை, அவளே தொழுதுட்டே இருக்கிறான், அவளே குர்ஆன் ஓடிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் வந்தோடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வே எனக்கு வந்து நீ 40 நாளைக்கு ஒரு குர்ஆன் அப்படிங்கிறான். அவருக்கு எனக்கு அதிகமான சக்தி இருக்குது. அப்படியா, நீ அதிகபட்சம் 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் அப்படி குர்ஆன் ஓடுறியா, நீ 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓடி முடியும். இல்லைனா அதெல்லாம் கிடையாது. நீ நோம்பு வைக்கிறியா, டெய்லி நோம்பு வைக்கிறது, நீ டெய்லி தான் நோம்பு வைக்காது. நீ என்ன செய்ய, மாசத்துக்கு 3 நோம்பு வைக்கிறான். அதான் எனக்கு இன்னும் சக்தி இருக்குது. மாசத்துக்கு 3 நோம்பு, அதுக்கு மேல சக்தி இருக்குதா? நீ ஒரு நாள் நோம்பு, ஒரு நாள் நோம்பு இருக்கு, நீ தாவூத் நபியோட நோம்பு வைக்கிறான். யாருக்கும் இதுக்கு மேல சக்தி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் நீ மாசத்துல 3 நோம்பு, அதுக்கு கொஞ்சம் ஆசைப்பட்டியா, ஒரு நாள் நோம்பு, ஒரு நாள் நோம்பு விடுறாரு. அவர் ரசூலுல்லாஹ் வந்து 40 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதணும், டெய்லி ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறதா? இந்த
ஒரு குரான் ஓடி பிடிக்க சொல்றாங்க. இதே வழிகள் பல ஊர்ல 27ஆம் பெருமையில வளர்ப்பு 27ஆம் பெருமை செய்வாங்க. குரானுக்குன்னா ஒரு நைட்ல ஓடணுமா? சரி, குரானுக்குன்னா ஒரு நைட்ல ஓட முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. ஒரு நைட்ல ஓடுறது இஸ்லாமில் இருந்து குரான் செய்தது அதை தவறா கொட்டி தபாத்தியுமே போட்டு சின்ன ஆகிடுவான். காயப்பட்ட நம்ம ஊர்கள் குரானாவே இருக்காது. அதெல்லாம் ஓடாம இருந்திருக்கான். அவன் தொழில் முடிச்சு வரப்ப நன்மையோட வரமாட்டான். பயங்கரமான பாவம் கொண்டே சுமந்துட்டு வருவான். அந்த மாதிரி குரான கொலை பண்ணி செய்வாங்க, ஓடுவான். அப்ப என்ன செய்யறாரு? உத்தரவு போடுறான், நீ அதிகபட்சம் 7 நாள் ஒரு குரான முடிக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு குரான் நீ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அவர் என்ன செய்யறாரு? வாலிப முழுக்கல பக்தி நிறுத்தம் செய்யறாரு. 7 நாள் குரான் ஓட சொன்ன பிறகு ஒரு நாள் நோம்பு சொன்ன பிறகு வயோதிக பருவத்தை அழிச்சிட்டு சொல்ல நபிகள் நாயகத்தை அனுமதியாக இடத்திருக்க வேண்டுமே. நபிகள் நாயகத்தை போய் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் 7 நாள் ஒரு குரான் ஓடி கொடுப்பேன். எப்ப முடியும்? உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் முடியும். நபிகள் நாயகம் சொல்லும் போது கேட்காம நான் இப்படித்தான் செய்வேன், அப்படி இப்படி செய்ய சொல்ற பின்னாடி செய்யறாரு. வயோதிக பருவத்தை அடையும் போது அது வந்தப்பட்டார். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்ம சக்திக்கு மேல் செய்யக்கூடாது. நபிகள் செய்யறாங்க, அந்த இடத்தோடு கோவப்படுறாங்க. நபிகள் உத்தரவு போடுறான், நபியே நீ உன்னுடைய தர்மம் செய்வாங்க சொல்லி காட்டுறான். உன்னுடைய கையில் ஒரே அடியாக பிரித்தும் விடாது, ஒன்னும் கொடுத்தாலும் கருத்துல கட்டிக்கொள்ளவும் செய்யாது. இறக்கமா சொன்னான், நீ உன்னுடைய கையை ஒரே அடியாக விரித்து விடாது. உனக்கு போய் சாப்பாடுக்கு தான் செஞ்சாரு கொடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கு போற சாப்பாடு இருக்குதா, அது போல செய்யுங்க, தர்மம் செய்ய சொல்லி காட்டான். அதே வந்து கஞ்சத்தனமா இருந்தாங்க. இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம்? அது ஒரு நடுநிலையான ஒரு மார்க்கம். அது போன்று 3 சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. எதுக்காண்டி வர்றாங்க? நபிகள் எப்படி தொழுகிறாங்க அவங்க பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்து அவங்க பாக்குறாங்க, அவங்க என்ன கற்பனை பண்றாங்க அந்த மாதிரி இல்லை. அப்ப ஒரு நாள் சொல்றாரு, முன்னாடி சொன்ன மாதிரி நபிகள் நாயகத்தை முன்பாகமும் பின்பாகமுறையும் அவங்க மன்னிச்சுட்டான். அவங்க என்ன செய்வாங்க? நிறைக்கும் கம்மியா சொல்லுவாங்க. நாம சொல்றாரு, இனிமேல் நான் இரவில் தூக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு சொல்றாரு, இனிமேல் நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு சொல்றாரு, வாழ்நாள் நான் பகல் நேரங்கள் சாப்பிடவே மாட்டேன், நோம்பாக செய்வேன் இருப்பேன். நபிகள் என்ன செய்யறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு 3 பேர் பேச்சையும் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் நம்மளோட ஆயிஷா சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ் 3 பேர் வந்தாங்க, நைட்ல வந்தாங்க, நீங்க செய்யறதுலாம் கவனிச்சாங்க. கவனிச்சு செய்யறாங்க, இந்த மாதிரி சபை எடுத்தாங்க. நபிகள் 3 பேரையும் கூப்பிடுறாங்க. 3 பேரையும் கூப்பிட்டு, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா? ஆமா ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னோம். ஏப்பா சொன்னீங்க? யார் ரசூலுல்லாஹ் நாங்க உங்களை கவனிச்சோம், அவங்க எதிர்பார்க்க வேண்டிய அளவுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அதான் முன்பாகமே பின்பாகமே மன்னிச்சுட்டான். ஆனா நாங்க அப்படியா, நாங்க செய்ய போறோம் இருக்க போறோம். நடிகராக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், அந்த அழைத்த துறவும் செய்கிறேன். நான் மனைவி மக்களை திருமணம் செய்தால் போல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றேன். நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன். பகல் ரவிதான் சுண்ணத்தி பல நீ என்னுடைய வழிமுறை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சாதனம் கிடையாது என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டான். அவர் நபிகள் சொன்னாங்க, கோபப்பட்ட இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இஸ்லாம் என்ற பெயரில் தன்னைத்தானே வருத்தி கொள்வது. இன்னைக்கு நாம் முஸ்லிம் அல்லா மக்களை பார்க்க நல்ல செய்வான், நல்ல சாப்பாடு ஆக்கி மண்ணை போட்டிப்பான். எதுக்குல எடுத்துக்கிற யாரும் தோற்ற மண்ணை போட்டிப்பானா? கடவுளுடைய அந்த கடவுளுடைய கிருபை கிடைக்கிறது செய்யலாம், மண்ணை போட்டு மொட்டை மண்ணில போய் தேங்காய் உடைக்கிறேன். எதுக்கு நான் மொட்டை மண்ணில போய் தேங்காய் உடைக்கிறேன்? சில மண்ணை காயப்படுறதுதான் கொட்டும். எதுக்கு அப்படி உடைக்கிறேன்? அப்படி உடைச்சாதான் கடவுள் கிருபை கிடைக்கும். என்ன செய்யலாம்? தீக்குள்ள இறங்கி ஓடுறான், அதை ஊத்திக்கிறான், அப்படி தோங்குற அதை ஊத்தி. எதுக்கு அப்படி தோங்குற? கடவுள் அவன் என்ன செய்வாரு? எனக்கு அளவு செய்வாருங்கிறான். அவன் செய்யக்கூடிய சேட்டையெல்லாம் பாருங்க. தனக்கு கூட இல்லாத கொட்டு கொட்ட காலையும் வேகமாக கொண்டு பால்வாங்க கொட்டுவான். சிலைக்கு மேல செய்வான், பால் வாங்கி ஊற்றுவான், எண்ணெய் வாங்கி ஊற்றுவான். காலமெல்லாம் சம்பாதிச்சு அவங்களும் சாப்பிட மாட்டோம். அவங்களும் சாப்பிடாம செய்வான். அதுக்கு போய் பாவாடை வாங்கி எடுத்தது, அதுக்கு போய் நிறைய வாங்கி போடுறது. நம்ம ஆளுக்கு செய்யறாங்க. ஹயாத் செய்வது, நேர கொண்டு போய் எண்ணெயை கொண்டு போய் ஊற்றுறது, அங்க போய் பத்தியை பொத்தி வைக்கிறது.
அப்ப இந்த மாதிரி மார்க்க செய்யல நமக்கு சொல்லவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு கோபப்பட்ட இடங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த பக்தி மார்க்கம் இஸ்லாத்துல பக்தி இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரம் மற்ற எல்லாம் தோன்ற மாதிரி ஒரு வித்து முச்சதான் செய்யக்கூடாது, இருந்தக்கூடாது. ஏதாச்சும் ஓய்வு எடுக்கணும், ஏதாச்சும் ஓய்வு எடுக்கணும், நிம்மதியா இருக்கிறாங்க சொல்லிருக்கணும். நபிகள் என்ன செய்வாங்க? திடீர்னு போய் கிணத்துல போய் உட்காந்துருவாங்க. கிணத்துல போய் உட்காந்து வேட்டையத்தோட உதவி தூக்கிட்டு தன்னுடைய காலையில தண்ணியை எத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு விளையாட்டு போட்டி பார்க்க போவாங்க. தன்னுடைய மனைவியுடைய கண்ணத்து மேல கண்ணத்துல வந்து செய்வாங்க, போட்டியை பார்த்து ரசிப்பாங்க. திடீர்னு குதிரை போட்டி செய்வாங்க, ரசூலா நடத்திருக்காங்க. ஆயிஷாவோட ஓட்டப்போட்டி நடத்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ரசூலா வாழ்க்கையை பார்த்து வச்சுக்கிடுங்க. இவங்க சொல்றதுன்னா துறவர வாழ்க்கையே கிடையாது. அற்புதமான ஒரு மனிதன் ரசூல் இல்லாதி உள்கோட்டு ஆசமா அல்லாஹ்வின் தூதரை போய் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மனிதன் மனிதனாக வாழ்வதற்குரிய ஒரு வாழ்க்கை நபிகளாக இருக்கிற வாழ்க்கை. அதாவது எப்படி இந்த வாழ்க்கை விஷயத்தில் நம்மை நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபிகளாக ஸல்லல்லாஹு வந்து எந்தெந்த இடங்களில் கோபப்பட்டாங்க பிரயாணம் செய்வோம். வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக நாம் காண்போம். வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.